டியர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் 2 2A இன்றைக்கி நடந்து முடிஞ்சதோட ஆன்சர்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மேக்ஸோட ஆன்சர்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஃபஸ்ட்டு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம சேனல் மூலமா இனிமேல் வந்து உங்களுக்கு எந்த கோச்சிங் சென்டரும் போகாமல் ஃப்ரீயாக உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் பிடிஎஃப் ஃபார்மேட்லேயும் சரி, உங்களுக்கு வீடியோ கிளாஸ் எல்லாமே நடக்க போகுது. ஸோ நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி இப்போ தான் ஒரு 15 days ஆகுது. ஆல்ரெடி நம்ம வந்து ரெகுலர் கோர்சஸ் வந்து நம்ம காஞ்சிபுரத்தில் வந்து கோச்சிங் சென்டர் வச்சு நடத்திட்டுருக்கோம். ரொம்ப நல்லாவே போயிட்டுருக்கு. பட் இருந்தாலும் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து படிக்க முடியல. ஸோ அதனால் அவங்களுக்காகவே இந்த சேனல் வந்து நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு சேனல். மறக்காமல் நம்மளுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃப்ரீ பிடிஎஃப் எல்லாமே வீடியோஸ் எல்லாமே நம்ம வந்து ஈஸியாக உங்களுக்கு நம்ம சேனல் மூலமா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வாங்க மேக்ஸோட ஆன்சர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துலாம். இந்த முறை எப்போவுமே இல்லாமல் நார்மலாக ஃபஸ்ட்டு வந்து தமிழ் வந்து 100 கொஷின்ஸ் இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜிகே இருக்கும். பட் இந்த முறை எடுத்த உடனே ஜிகே கொடுத்துட்டாங்க. ஸோ 101 தான் தமிழ் கொஷின்ஸே வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் மேக்ஸோட ஆன்சர்ஸ் எல்லாமே பார்த்துலாம் கொஞ்சம் வேகமாக. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் கொஷின் நம்பர் 10. இஃப் ஃபாக்ஸ் ஈக்குவல் டு கேட் தென் ஜெராக்ஸ் மே பி ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து டி ஆப்ஷன் TERAT. ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபாக்ஸு. ஸோ ஆக்சுவலாக எக்ஸுக்கு பதிலாக டி இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே அவங்க கொடுத்துருக்கிறதுல பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு ஈக்குவலன் டு டி. அப்போ இந்த ஜெராக்ஸில் ஃபஸ்ட் லெட்டர் டி, லாஸ்ட் லெட்டர் எக்ஸ் வரதுனால ஸோ டி போட்டுக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஓவுக்கு வந்து ஏ யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே ஓ இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக ஏ யூஸ் பண்ணிக்கலாம். மீதி எதுவுமே சேஞ்சஸ் பண்ணல. இஆரை பற்றி இங்கே கொடுக்கல இல்லையா லெட்டர், அதனால் இஆர் அப்படியே போட்டுக்கலாம். ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டி ஆப்ஷன். அடுத்து கொஸ்டின் நம்பர் 11 பாருங்கள். 3 பகடைகள் ஒன்றாக உருட்டப்படும் போது அனைத்து பகடையிலும் ஒரே எண் கிடைக்க நிகழ்தகவு என்ன? ஸோ 3 பகடை அப்படின்னு சொன்னாலே 216 கூறுவழி வந்து 216. எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,1 1,2 அதாவது 1,1,1 1,1,2 இந்த மாதிரி வந்து எழுதும்போது மொத்தம் கூறுவழி வந்து 216 வரும். அதில் சேம் எண் வரது வந்து பார்த்திங்கன்னா 111 222 444 3 5 5 6 சொல்லிட்டு மொத்தம் 6 வரும். அப்போ 6/216. ஸோ ஆன்சர் வந்து 6/216. அதை கேன்சல் பண்ணால் 1/36. ஸோ சி ஆப்ஷன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் நம்பர் 20 பாருங்கள். இதை நிறைய முறை நம்ம வந்து பார்த்தது தான். ஏ என்பவர் ஒரு வேலையை 6 நாட்களிலும் பி என்பவர் 12 நாட்களில் முடிப்பார் எனில் இருவரும் ஒன்றாக சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ரொம்ப சிம்பிள். ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும். XY டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ 6 × 12 டிவைடட் பை 6 + 12 18. கேன்சல் பண்ணால் 3 அடித்தோம்னா 4. ஸோ ஓவரால் ஆன்சர் வந்து 4. ஸோ ஆன்சர் வந்து 4 நாட்கள். அடுத்து 21 பாருங்கள். ஒரு நீச்சல் குளம் வந்து 24 மீட்டர் நீளமும் 15 மீட்டர் அகலமும் கொண்ட ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ஆண்கள் அந்த குளத்தில் குதிக்கும்போது நீரின் உயரம் 1 சென்டிமீட்டர் உயர்கிறது. ஒரு ஆண் சராசரியாக வெளியேற்றும் நீரின் அளவு 0.1 மீட்டர் கியூப் எனில் அந்த நீச்சல் குளத்தில் எத்தனை ஆண்கள் உள்ளனர் அப்படின்னு பார்க்கணும். முதல்ல வந்து நீச்சல் குளத்தோட கன அளவு கண்டுபிடிக்கும். நீச்சல் குளம்னா ஃபுல்லாக இல்லை, அதாவது பார்த்திங்கன்னா நீளம் வந்து 24 மீட்டர், அகலம் வந்து 15 மீட்டர், உயரம் வந்து 1 சென்டிமீட்டர் தான் உயருதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அது 1 சென்டிமீட்டர் ஆக்சுவலாக சென்டிமீட்டர், மற்றெல்லாம் மீட்டரில் இருக்குது. அப்போ சென்டிமீட்டராக மீட்டராக மாற்றணும். 100 போட்டுங்க. ஓகேங்களா, அவ்வளோதான். இதை பெருக்குனா ஒரு ஆன்சர் வரும். இதான் வந்து அந்த நீச்சல் குளத்தில் தண்ணி எவ்வளோ உயரம் ஏறி இருக்கோ அதோட கன அளவு. அதை 0.1 வகுத்துருங்க, அவ்வளோதான். இப்போ இதை பெருக்குனீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு 3.6 வரும். பெருக்குனா அதை 0.1 வகுக்கும்போது மொத்தம் 36 ஆண்கள் வந்து அந்த குளத்தில் குளிப்பாங்க. அடுத்தது பாருங்கள். 66 சதுர சென்டிமீட்டர் வலைபரப்புடைய ஒரு நேர்வட்ட உருளை உயரம் 7 சென்டிமீட்டர்னு அதனுடைய விட்டம் கேட்குறாங்க. ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா வலைபரப்பு அப்படின்னாலே 2πRh இல்லைங்களா. 2πRh = 66. இதில் பைக்கு வந்து 22/7, ஆறுக்கு வந்து தெரியாது, H வந்து 7 கொடுத்துருக்காங்க, × 66. இந்த 7 அடிச்சிடலாம். இந்த 66க்கு 22 அடிச்சிடலாம். சரி, ஈக்குவல் டு 66 அடித்தா 3 வரும். அப்போ ஓவரால் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா R = 3/2 வரும். இதான் வந்து ஆரம். அவங்க கேட்குறது வந்து விட்டம் கேட்குறாங்க. அப்போ 2ஆல் பெருக்கிடுங்க. அப்போ விட்டம் அதான் டயாமீட்டர் சொல்கிறேன்ல, அது வந்து 2ஆல் பெருக்கினா 3. ஸோ ஆன்சர் வந்து 3 சென்டிமீட்டர். ஸோ டி ஆப்ஷன். அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 30. இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இருசக்கர வாகனம் ஒன்றின் விலை 2 ஆண்டுகளுக்கு முன் 80,000, முதல் ஆண்டிற்கு 4% குறைகிறது. அதாவது அந்த வாகனத்தோட விலை வந்து 4,000 குறையுது. அப்போ 80,000 4% 4,000 இல்லை 4% குறைகிறது. அப்போ 4%. அப்போ 8,000 4% பண்ணால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3,200 வந்து நமக்கு குறையும். ஸோ அப்போ 80,000லேருந்து 3,200 நம்ம கம்மி பண்ணிவிடுங்க. ஓகேங்களா.
ஸோ 80,000த்தில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 3200 மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 76,800 வரும். இதில் மறுபடியும் 4% அதிகரிங்க. ஸோ அதிகரிச்சுன்னா ஓவரால் ஆன்சர் வந்து உங்களுக்கு வந்து 79,872 வரும் ஆன்சர். அடுத்தது பாருங்கள், 43வது கொஷின். ஒரு செவ்வக வடிவ நிலத்தின் பக்க அளவு 15 மீட்டர், அதன் மூலைவிட்டம் 17 மீட்டர் எனில் அதாவது அந்த நிலத்தினுடைய பரப்பளவு கேட்குறாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவ்வகம் ஒரு பக்கம் 15, அதோட மூலைவிட்டம் வந்து 17. ஆக்சுவலாக பித்தாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி இந்த பக்கத்தை முதல்ல கண்டுபிடிச்சலாம். அதாவது 17 ஸ்கொயர் இல்லை மூலைவிட்டம் ஃபார்முலாவும் இருக்குது 15 ஸ்கொயர். இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 64 வரும். அதாவது 289 225 கழிச்சுன்னா 64 ரூட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 8 வரும். அப்போது அந்த செவ்வகத்தில் ஒரு பக்கம் 15, ஒரு பக்கம் 8, ரெண்டுத்தையும் பேருக்குன்னா பரப்பளவுக்கு L/B தானே. அப்போ 15 × 8 120 மீட்டர் ஸ்கொயர் ஆன்சர். ஸோ அடுத்து 44வது கொஸ்டின் பாருங்கள். 44வது ஆண்டு, இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச வண்டி விகிதம் வந்து 16 2/3%, 68,000க்கு 9 மாதங்களுக்கு. ஸோ 9 மாதங்கள் அப்படின்னும் போது 68,000 PRT/100 இல்லையா, PNR/100. 16% 48/3ன்னு போட்டுக்கலாம். அதை மிக்சடு ஃப்ராக்ஷனாக இருக்குது இல்லையா, அதாவது கலப்பு பின்னத்துக்கு தான் மாற்றிங்க. இன்ட்டு 9 மாதன்றதால் 9/12 போடணும். ஏன்னா மாதத்தை வந்து வருஷமாக கால்குலேட் பண்ணும்போது 12ஆல் வகுக்கணும். இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தா 8,500 ஆன்சர் வரும். அடுத்தது பாருங்கள், ஏபிசி ரேஷியோ கொடுத்தா 2:3:4. அப்படியே இங்கே ஏபிசி இருக்கிறது அந்த வேல்யூஸை போடுங்க, அவ்வளோதான். இப்போ ஏ இருக்கிற இடத்துல அந்த வேல்யூஸை போட்டிங்கன்னா ஸோ 2/3 ஈஸ்ட்டு, அதுக்கடுத்து பி 3/4, அதுக்கடுத்து சி 4/2ன்னு வரும். இப்போ இது எல்லாத்துக்கும் என்ன பண்ணுங்கள், மீசிமா 12ஆல் அப்படியே பெருக்கிடுங்க. 12ஆல் பெருக்குன்னு வச்சுங்களேன். இது எல்லாத்தையும் அப்படியே 12ஆல் பெருக்குங்க. இங்கே 12, இங்கே 12 வரும், இங்கே 12 வரும். பெருக்குனிங்கன்னா 4 4 2 8 வரும். இங்கே 12 அடித்தா 3 9 வரும். இங்கே அடித்தா 6 6 24 வரும். ஸோ ஆன்சர் வந்து 8:9:24. ஸோ சி ஆப்ஷன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக தான் இருக்குது. இதில் பாருங்கள், ABCD வந்து P1 Q2 R3 S4 T5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து Q2. ஸோ Q2க்கு பாருங்களேன், இந்த Q2க்கு என்ன பண்ணலாம்னா அப்படியே எடுத்து என்ன பண்ணலாம், B யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ Q2க்கு மேலே B, சரியா, Q2க்கு மேலே B. அடுத்தது வேறு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், பிக்கு மேலே என்ன போடலாம்னா பிக்கு மேலே Q2 போட்டுக்கலாம். அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏக்கு மேலே உங்களுக்கே தெரியும், ஏக்கு வந்து கொஸ்டினில் கொடுத்துருங்க, ஏக்கு வந்து P1, கடைசியாக P1 போட்டுங்க. ஏக்கு இடையில் என்ன இருக்குது பாருங்களேன், FV7 இருக்குது. இதான் பேலன்ஸ் இருக்குது. இப்போ ஆக்சுவலாக V7க்கு மேலே ஆக்சுவலாக வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா G வரும். V7க்கு மேலே G வரும். அதுக்கடுத்தது U6, Fக்கு மேலே U6 வரும். ஸோ ஓவரால் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா D ஆப்ஷன். அடுத்தது 58. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து 15,000. அதாவது 12% லாபத்திற்கு விற்கிறாங்க. ஒரு அமௌண்ட்டு எக்ஸ்ன்னு எடுத்துங்க, அது 12% லாபம் அப்படின்னும் போது 112/100ன்னு எடுத்துக்கணும். ஈக்குவல்ட்டு அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 20% லாபத்துக்கு விற்கிற மாதிரி இருந்தால் அதோட அடக்கு விலை என்னென்னு கேட்டாங்க. ஸோ அது ஈக்குவல்ட்டு அந்த பக்கத்தில் என்ன பண்ணோன்னா 20x/100 ப்ளஸ் ஒரு 1200 கூட்டிக்கணும். ஓகேங்களா? ஸோ அதாவது எப்படின்னா 12x/100 ப்ளஸ்ஸு 1200 ஈக்குவல்ட்டு 20x/100. அவ்வளோதான். இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 15,000 வரும் உங்களுக்கு ஆன்சரு. ஸோ அடுத்தது பாருங்கள், ஒரு வீட்டில் 4 அலைபேசிகள் இருக்குது. ஒரு அலைபேசி வந்து முதல் அலைபேசி வந்து 20 நிமிஷத்தில் ஒவ்வொரு 20 நிமிஷத்துக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா ஒலி எழுப்போம். அதேமாரி இரண்டாவது அலைபேசி 30 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஒலி எழுப்போம். 40 நிமிஷத்துக்கு 50 நிமிஷத்துக்கு கொடுத்துருக்கோம். முதல்ல இதுக்கு மீசிமா கண்டுபிடிங்க. ஸோ மீசிமா கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 600ன்னு வரும். 600 நிமிஷம் ஆக்சுவலாக. அதை வந்து 60ஆல் வகுத்திங்கன்னா 10 மணி நேரம். காலையில் 5 மணிக்கு 4 செல்ஃபோனை ஒரே நேரத்தில் ஒலிக்குது. அப்போ அதுக்கடுத்து திரும்ப எப்போ ஒலிக்கு அப்படின்னா 5 மணிலேருந்து காலையில் 5 மணிலேருந்து அப்படியே 10 மணி நேரம் கூட்டிங்கன்னா மதியம் 3 மணிக்கு திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த 4 செல்ஃபோனை ஒரே நேரத்தில் ஒலிக்கும். அடுத்து பாருங்கள், இதுவும் ஒரு காம்ப்ளிகேஷனாக தான். ஃபஸ்ட்டு ஒரு டேர்ம் இருக்குது, ரெண்டாவது ஒரு டேர்ம் இருக்குது. ரெண்டுத்துக்கும் என்ன பண்ணுறாங்க, மீப்போவா x+6y KYன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ கேவோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இப்போ மொதல் டேர்ம் மட்டும் சிம்பிளிஃபை பண்ணுங்களேன், x3. அதை வந்து நம்ம 2y3ன்னு எழுதிக்கலாம். எழுதிட்டுனா a³ - b³ ஃபார்முலைஸ் பண்ணால் x - 2y × x² ப்ளஸ் AB 2xy ப்ளஸ் 4y² அப்படின்னு வரும். சரிங்களா? அதே மாதிரி இதுக்கு அதே மாதிரி பிரிச்சிங்கன்னு வச்சுங்களேன். இதுக்கு அதே மாதிரி வந்து a² - b² பிரிச்சிங்கன்னா x - ky × x + kyன்னு வரும். ஓகேங்களா? இது ரெண்டுத்துலையுமே காமனாக இருக்கிற விஷயம் வந்து x - 2y. இந்த இடத்துல அதே மாதிரி
எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இங்கே இதாக கூட கம்பேர் பண்ணும்போது கேக்கு பதில் என்ன இருக்குது, -2 தானே இருக்குது. அப்போ -2 தான் வரும். ஏன்னா அவங்களே சொல்லிட்டாங்க, அவங்களே SCCF வந்து பார்த்தீங்கன்னா மீப்போ வந்து பார்த்தீங்கன்னா x+ky கொடுத்துட்டாங்க. அப்போ ரெண்டுத்துலையுமே என்ன இருக்குன்னா x-2y இருக்குது. ஆக்சுவலாக x-2y இருக்குது. அந்த மொதல் டேர்மில் x-2y இருக்குது. அப்போது கே இருக்க இடத்துல -2 போட்டால் தானே வரும். ஸோ ஆன்சர் வந்து சி தான் அது கரெக்டான ஆன்சரு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 1 ஒரு பகடையில் ஒரு பக்கத்தில் 1, இன்னொரு பக்கத்தில் 2, இன்னொரு பக்கத்தில் 2, இன்னொரு பக்கத்தில் 3, ஒரு பக்கத்தில் 3, இன்னொரு பக்கத்தில் 3, மொத்தம் வந்து 6 பக்கத்தில் இப்படி கொடுத்துட்டாங்க. மொத்தமாக கூறுவெளி வந்து பார்த்திங்கன்னா 36 வரும். அதில் முதல் பகடையில் சின்ன நம்பர், ரெண்டாவது பகடையில் பெரிய நம்பர் வரது எத்தனை அப்படின்னா 11 வரும். எப்படின்னா உதாரணத்துக்கு பாருங்கள், 1,1, 1,2, 1,2, 1,3, 1,3, அப்புறம் 1,3. இது வந்து 1 வச்சு எழுதியிருக்கோம். இதில் பாருங்களேன், இந்த ரெண்டாவது நம்பர், மூணாவது, 4, 5, 6, இந்த அஞ்சுத்துலையுமே பாருங்கள், ரெண்டாவது நம்பர் 3, 4, 5, 6. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நம்பர் பெருசாக இருக்கா, இது வந்து மொத்தம் 5 வருதா, மொதல் ரோவில் 5 வருதா. ரெண்டாவது என்ன வரும்னா 2,1, 2,2, 2,3 இப்படி எழுதும்போது 2,3, 2,3ன்னு எழுதும்போது இந்த 3 வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நம்பர் பெருசாக இருக்கா, இதில் 3. அதே மாதிரி இன்னொரு வாட்டி 2,2, 2,1 அதை எழுதணும். அதில் ஒரு 3, 6, ஏற்கனவே ஒரு 5, மொத்தம் வந்து 11. சரி, 3 கம்மாலாம் எழுதுனா என்ன ஆகும்னா 3 தான் இருக்கிறதுல, இங்கே இருக்கிறதுல பெரிய நம்பர் இல்லையா. இதுக்கடுத்து 3 வச்சு எழுதுகிற அந்த 18 உறுப்புமே ரெண்டாவது நம்பர் பெருசாக இருக்காது. அதனால் வந்து 11 தான் ஆன்சர், டி ஆப்ஷன். அடுத்து 71வது கொஸ்டின் பாருங்கள். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 6050. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏபியோட ரேஷியோ கொடுத்துறாங்க, 4:5 கொடுத்துறாங்க. இப்போ பியோட அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க, பி குழுவோட அமௌண்ட்டு. அப்போ 5/9 மொத்த அந்த பங்கு கூட்டினா 9 இன்ட்டு 10,890. இதை அப்படியே கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து கேன்சல் பண்ணி 5ஆல் பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து 6050 ஆன்சர் வரும். அடுத்தது பாருங்கள், 72வது கொஸ்டின். கூட்டம் துவங்குவதற்கு 20 நிமிடம் முன்னமே சுனில் என்பவர் 8:50க்கு சென்றார். அங்கு கூட்டம் துவங்குவதற்கு 30 நிமிடம் முன்னரே வந்துவிட்டதாக உணர்ந்தார். ஒரு மனிதர் கூட்டத்துக்கு 40 நிமிடம் காலதாமதமாக வந்தார் எனில் கூட்டம் துவங்க குறித்த நேரம் என்ன? ஆக்சுவலாக இவர் என்ன நினைக்கிறாருன்னா 8:50க்கு போகிறாரு. ஆனால் இவர் என்ன நினைக்கிறாருன்னா 20 நிமிஷம் முன்னமே போயிட்டார். ஆனால் அதாவது 30 நிமிஷம் முன்னாடியே வந்துட்டு தான் நினைக்கிறாரு. ஆனால் அப்புறமா தான் தெரியுது ஒருத்தர் 40 நிமிஷம் லேட்டாக வரான்னு தெரியுது. ஸோ அப்போ ஓவரால் பார்க்கும்போது 8:20 தான் வந்து உங்களுக்கு ஆன்சராக வரும். எப்படின்னா 8:20 தான் அந்த கூட்டம் வந்து தொடங்கி இருப்பாங்க. அப்போ 8:20லேருந்து இவர் என்ன நினச்சிக்கிறேன் 8:50க்கு போகிறாரு இல்லையா, அப்போ ½ அன் ஹவர் பிஃபோராக. இப்போ 8:20லேருந்து ½ அன் ஹவர் கணக்கு பண்ணும்போது உங்களுக்கு 8:50 வரும். அப்போ 30 நிமிஷம் முன்னாடி போகிறதா அவர் நினச்சிக்கிறாரு. அப்போ கூட்டம் 8:20க்கு தொடங்குறதா நம்ம நினச்சிக்க வேண்டியதான். அப்படி தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இவர் 8:20க்கு போயிட்டாருன்னு நினச்சிட்டார் இல்லையா, 8:20க்கு போயிட்டார். அப்போ 40 நிமிஷம் லேட்டாக வராங்க ஒரு பர்சன். அப்போ அவர் 9 மணிக்கு வராருன்னு அர்த்தம். 40 நிமிஷம் லேட்டாக 9 மணிக்கு வராரு. அப்போ அதுலேருந்து கேல்குலேட் பண்ணும்போது நமக்கு 8:20 வரும். ஸோ ஓவரால் ஆன்சர் வந்து 8:20. அடுத்தது பாருங்கள், 73க்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பி என்பவர் ஏ விட 20% அதிகமான வேலை செய்கிறார். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 6 மணி நேரம். அடுத்தது பாருங்கள், 20%, 30%, 500. அதாவது 20/100, 30/100 இன்ட்டு 500. அவ்வளோதான். இது சிம்பிளி பண்ண ஆன்சர். இந்த 2 0, இந்த 4 0 அடிச்சிடலாம். 3 2 6 6 5 30. ஆன்சர் வந்து 30, ஏ ஆப்ஷன். அடுத்தது பாருங்கள். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஏ ஆப்ஷன் 48. ஏன்னா எல்லாத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இங்கே 48 போட்டிங்கன்னு வச்சிங்களேன். டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 4க்கும் 18க்கு டிஃப்ரென்ஸ் வந்து 14 வரும். 18க்கும் 48 டிஃப்ரென்ஸ் வந்து 30 வரும் இல்லைங்களா. அப்போ 48 இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 48க்கும் இதுக்கு வந்து 52 வரும். ஸோ இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இதில் இருக்கும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து 16, அடுத்தது வந்து டிஃப்ரென்ஸ் வந்து 22, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 28, 34, அப்படியே 40, இப்படி 6 6 அதிகமாகினே போகும். ஸோ அதனால் வந்து 48 ஆன்சர் கரெக்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஆன்சர் வந்து 22. n ஏழெண்களின் கூடுதல், அதாவது n × n+1/2 = 253. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி என்னோட வேல்யூ கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 22 வரும். அடுத்தது, தனி வட்டி மூலம் அசல் 2000 8 வட்டி விகிதத்தை இரட்டிப்பாகிறது எவ்வளோ மாதம் ஆகும்? இரட்டிப்பாகிறது எவ்வளோ மாதம் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா. அப்போ நம்ம அந்த அதாவது நமக்கு வந்து வட்டி வந்து தனி வட்டி வந்து 2000 டபுள் ஆகுது இல்லையா. அப்போ 2000 = P × R 8% n/100 இல்லையா. ஆக்சுவலாக இந்த 2000, இந்த பியோட வேல்யூ 2000 தானே அடிச்சிட்டோம்னா கிராஸ் பண்ணிங்கன்னா n = 100/8ன்னு வருமா. இதான் ஆன்சர். 100/8 ஆன்சரு. இதை நம்ம 4 அடிச்சுன்னு வச்சிங்களேன், 25 வரும், இங்கே 2 வரும். அப்போ 25/2, அதாவது 12 வருஷம். ஆக்சுவலாக 12 வருஷம். அதை 12ஆல் பெருக்கிங்க, அப்போ 150 வரும். 150 மாதங்கள். அதை மாதத்துக்கு கால்குலேட் பண்ணும்போது 150 மாதம். அடுத்து 87 பாருங்கள்.
இதுவும் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் தான். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீசிமா எல்சிஎம் வந்து 27. ஒன்றும் இல்லை, இது எல்லாத்தையும் முழு நம்பராக மாற்றிங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 3 அப்படியே இருக்கட்டும். இந்த 2.7 இருக்குல்ல, அதை 27/10ன்னு எழுதிக்கலாம். இந்த 0.09 இருக்குல்ல, அதை 9/100ன்னு எழுதிக்கலாம். இப்போ முதல்ல பாருங்கள், இந்த பின்னம் இருக்குல்ல, அதுக்கு தனியாக எல்சிஎம் எடுத்துருங்க. எல்சிஎம் எடுத்திங்கன்னா எல்லாத்துக்கும் 100 எடுத்துக்கலாமா? எல்சிஎம் 100 எடுத்துட்டோம்னு வச்சுங்களேன், அப்படியே குறிப்பிட்டா 300 வரும், 270, 9ன்னு வரும். இப்போ இந்த 300, 270, 9 இதுக்கு முதல்ல மீசியம் எடுங்க. மீசியம் எடுத்து என்ன ஆன்சர் வருதோ அதை 100ஆல் வகுத்துருங்க, அவ்வளோதான் ஆன்சர். வகுத்திங்கன்னா 2700 வரும். 2700 100ஆல் வகுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 வரும். ஸோ அப்போ மீசிமா வந்து 27. இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சம் தான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் அதே மாதிரி தான். அதாவது கியூப் ரூட் ஆஃப் 7, கியூப் ரூட் ஆஃப் 7, 4th ரூட் ஆஃப் 5a. ஆக்சுவலாக எப்படின்னா, இந்த கியூப் ரூட் ஆஃப் 7னா 7 பவர் 1/3ன்னு எழுதலாம். இது வந்து 5 பவர் 1/4ன்னு எழுதலாம். இப்போ ரெண்டுத்துக்கும் இந்த 3க்கும் 4க்கும் மீசி மேத்தா 12 வரும். 12ஆல் என்ன பண்ணணும், நம்ம மேலேயும் கீழே பெருக்கணும். ஆக்சுவலாக இங்கே 12 சாரி அதாவது வகுத்தில் 12 வரணும், சரிங்களா? அப்போ மேலே 4ஆல் பெருக்கணும். அப்போ 7 பவர் 4/12 வரும். இங்கே 5 பவர் 3/12ன்னு வரும். அப்போ அதாவது அந்த 12 வந்துடுச்சா, சேமாக வந்துடுச்சா? இப்போ இதை எப்படி எழுதலாம்னா, இந்த 4 கியூப் ரூட் ஆஃப் 7 பவர் 4ன்னு எழுதலாம். சரி, இங்கே வந்து 12 வரும். சரி, கியூப் 12 தானே, 12. அதே மாதிரி 12 இந்த பக்கம் 3 வரும். 3ன் அடுக்கு 4 வரும். சரிங்க, 5 ஒரு சாரி. இப்போ ஆக்சுவலாக 7ன் அடுக்கு 4/12, சரிங்களா? இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பண்ணினா, 12 ரூட் ஆஃப் 7 பவர் 4. அதேமாதிரி இங்கே என்ன வரும்னா 12 ரூட் ஆஃப் 5 பவர் 3ன்னு வரும். இப்போ 7 பவர் 4னா அதுக்கு ஒரு ஆன்சர் வரும், ஒரு பெரிய வேல்யூ வரும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 125ன்னு வரும். அதுக்கு பிட்வீனில் வரா மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே அதேமாதிரி ரூட் 2 இருக்குது இல்லையா, அதை 2 பவர் 1/2ன்னு எழுதலாம். அப்போ இதை 6ஆல் பெருக்கி வகுத்தோம்னா 2 பவர் 6/12ன்னு வரும். அப்போ இது எப்படி இல்லைன்னா 12 ரூட் ஆஃப் 2 பவர் 6ன்னு வரும். 2 பவர் 6ன்னு நம்ம ஒரு 2 4 4 2 8 8 16 12 32 64ன்னு வரும். அப்போ இது மட்டும்தான் அந்த இடைவெளியில் இருக்கும். மீதி எல்லாமே ரொம்ப பெரிய வேல்யூவாக போய்டும். அப்போ அந்த இடைவெளியில் வராது. ஆக்சுவலாக கண்டுபிடிக்கணும், அந்த எல்லாத்தோட வேல்யூவும் கண்டுபிடிக்கணும். அடுத்து 99 பாருங்கள், லாஸ்ட் 2 பாருங்கள். கேட்டுக்கு வந்து ஏபிசி கொடுத்துருக்காங்க, டாகுக்கு டிஇஎஃப் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்களேன், கேட்டுக்கு சிக்கு ஏக்கு பி, டிக்கு சி, அப்புறம் டிக்கு டி கொடுத்துருக்காங்க, ஓக்கு இ, ஜிக்கு எஃப் கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே இருக்கிற லெட்டரில் பாருங்களேன், டி. ஆக்சுவலாக இங்கே டிக்கு எதை பயன்படுத்திருக்காங்க, சி யூஸ் பண்ணியிருக்காங்க, அப்போ சி போட்டுங்க. ஏக்கு எதை யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஏக்கு பி யூஸ் பண்ணியிருக்காங்க, அப்போ பி போட்டுங்க. அப்புறம் வேறு என்ன இருக்குது, எண்ணுக்கு எதுவுமே கொடுக்காதனால என்னன்னே போட்டுங்க. அப்புறம் அதுக்கு அடுத்தது சிக்கு என்ன கொடுத்துறாங்க, ஸோ ஏ கொடுத்துருக்காங்க, ஏ போட்டுங்க. ஓக்கு வந்து இ போட்டுங்க, டிக்கு சி, அவ்வளோதான். இதான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் வந்து லாஸ்ட் ஆப்ஷன், டி ஆப்ஷன். ஸோ ஆன்சர் வந்து டி ஆப்ஷன். அடுத்து லாஸ்ட் ஒன் பாருங்கள். இப்போ நம்பர்ஸ் வந்து அவங்களே வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், ஜிடிஆர் இங்கே பாருங்கள், ஜிடி லாஸ்ட்டில் இந்த ஆர் கடைசி நம்பர் 6 எடுத்துக்கிறாங்க. அடுத்தது பி, அதுக்கடுத்து இந்த மிடில் பிஎம் பி எடுத்துக்கிறாங்க இந்த நம்பர். அடுத்தது D4, அப்புறம் இந்த 5 எடுத்துக்கிறாங்க. அப்போ அடுத்த நம்ம நமக்கு என்ன வரும், எம்என், இந்த கியூ தானே வரணும். அப்போ ஆன்சர் வந்து எம்என்கியூ. ஸோ ஓவரால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 25 மேக்ஸ் கொஷினுக்கும் நம்ம ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம், வித் எக்ஸ்ப்ளனேஷனோட பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நிறைய வீடியோஸ் வந்து நம்ம போட போகிறோம் ஃப்ரீயாக. மெட்டீரியல்ஸ் எல்லாமே பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வேணுங்க. அடுத்து வர எக்ஸாம் எல்லாமே உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக எல்லாமே நடக்கும். ஸோ இந்த எக்ஸாமுக்கு வந்து நம்மளால் பண்ண முடியல, காரணம் நம்ம ரெகுலராக கான்சன்ட்ரேட் பண்ணதுனால. ஸோ நம்ம இங்கே வந்து ஆன்லைன் நம்ம யூடியூப்பில் புதுசாக இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து வர எக்ஸாமுக்கு கண்டிப்பாக உங்களால் எவ்வளோ மேக்ஸிமம் நல்ல ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் கொடுக்க முடியுமோ நாங்கள் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறோம். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.